Praise the Lord. Good morning. So happy to have you with us. வருஷத்தின் கடைசி நாள் நாம் கைரோஸ் தியான நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் நன்றி சொல்லுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஃபாதர் எழுதின ஒரு பழைய பாட்டு, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம், கண்ணீரோடு கர்த்தாவுக்கு நாம் நன்றி சொல்வோம் என்று. இன்றைக்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்வது நலம். ஒரு தேவ ஊழியக்காரர் ஜான் பன்யன் என்ற ஒரு தேவ ஊழியக்காரர் அவர் இப்படி சொல்றாரு, a sensible thanksgiving for mercies received is a mighty prayer in the spirit of God. It prevails with him unspeakably என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு தேவ ஊழியக்காரருடைய வார்த்தைகளை பாருங்க, நாம் பெற்றுக்கொண்ட இரக்கங்களுக்கு நாம் நன்றி சொல்வது ஒரு பலத்த ஜபம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நம்ம எப்படி முடிக்க போகிறோம்? ஒரு பலத்த ஜபத்தோட. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளும், அவருடைய இரக்கம் நம்மளுக்கு நேராக, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் போத ஒரு பலத்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறீங்க. டீட்ரிக் பான்ஹாஃபர் என்ற ஒரு தேவ ஊழியக்காரர் இப்படி சொல்கிறார், இட் இஸ் ஒன்லி வித் கிராட்டிடியூட் லைஃப் பிகம்ஸ் ரிச். நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது என்று. இன்னொரு தேவ ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறாரு, நாம் நன்றி சொல்லுகிற உள்ளம் நம்மளுக்கு இருக்கும்போது அது என்ன பண்ணோன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெருமைக்கு விரோதமாக நன்றி சொல்லுகிறதில் நிற்கும்னு சொல்லுகிறாரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுயத்தை நன்றி சொல்லுகிறது முறியடிக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை நன்றி சொல்லுதல் கம்ப்ளீட்டாக நீக்கும்னு சொல்லுகிறார். நீங்கள் நன்றி சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெருமை போயிடும். ஏன் தெரியுங்களா? ஏன் நன்றி சொல்லுகிறோம்? எல்லாமே அவர் தான் கொடுத்தார், எல்லாத்துக்கும் அவர் தான் முகாந்திரமாக இருக்கிறார். அதனால் பெருமை இருக்க வாய்ப்பு இல்லை. நன்றி சொல்லும் போதே சுயத்தின் மேலே நம்ம சார்ந்து கொள்ளுவர்களாக இருக்க முடியாது. நன்றி சொல்லும் போதே கவலைப்பட ஒன்றும் இருக்காது. ஏனென்றால் நன்றி சொல்லுகிறது அந்த விசுவாசத்தை எழுப்பி இருக்கிறதுனால. இன்றைக்கு தேவ வசனத்திலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 92 சங்கீதம் 1 சொல்லுகிறது, நன்றி சொல்வதின் நலம். இட் இஸ் குட் டு கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். அம்மா சில வசனங்களை சொல்லி இந்த தியானத்தில் நம்மளை நடத்த போகிறாங்க. உங்கள் வேத புத்தகங்களை தொடர்ந்து கொள்ளுங்க, வார்த்தைகளை படித்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் நமக்கு வார்த்தைகளே கிடையாது. அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5:4 வாசிக்கிறோம், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறது நல்லது. சிலர் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவாங்க, அர்த்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை எண்ணி, ஆண்டவரே எனக்கு இதை செய்திரே, இந்த இடத்துல எனக்கு நன்மை செய்திரே, என் துணையாய் வந்தீரே, நான் பயந்த ஸ்தலத்தில் எனக்கு உதவி செய்திரே, எனக்கு நேரிட்ட எல்லா துன்பங்களிலும் கர்த்தர் என்னோடு இருந்தார் என்று தாவீது என்ன பண்ணுகிறார்? எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். அவருடைய தனிமையான நேரங்களில் கர்த்தர் உதவி செய்திருக்கார். நம்முடைய இந்த வருஷத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள், எவ்வளோ கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார், வியாதிகளிலே நமக்கு தூக்கி எடுத்திருக்கிறார். மரண பயங்கள் வந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்ம அதில் எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி இந்த கடைசி நாளில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். வருஷத்தின் கடைசி நாள், இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்கு துதிகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டும். பாருங்கள், தாவீது சொல்லுகிறார் 50 சங்கீதம் 14 சொல்லும் பொழுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் என்பது அது ஒரு உதடுகளின் காலை ஆகிய பலி. அந்த நாட்களில் பலி செலுத்துனாங்க. இந்த நாள் ஆண்டவர் பலியும் காணிக்க அவர் விரும்புறதில்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு நம்ம முன்னால் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது அது ஒரு பெரிய பலியாக இருக்குது. அப்போ அந்த பலியையும் காணிக்க பார்க்கிலும் ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்குது. ஆகவே நாம் ஒவ்வொரு காரியங்களுக்காக நினைத்து ஒரு மனுஷனுக்கே நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம தேவனிடத்துலேருந்து எவ்வளோ காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். அப்போது ஆண்டவருக்கு நம்ம இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்தணுங்க வசனம் சொல்லுகிறது. இடைவிடாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை நாம் கர்த்தருக்கு ஏறெடுக்க வேண்டும்.
பாருங்க, இன்னொன்று கூட நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 69:30 நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தாவீது எல்லா நேரங்களிலும் அவர் கைவிடப்பட்ட நேரத்தில் கூட தனிமையாக இருக்கும் பொழுது, வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது தம்புருவை எடுத்து அவர் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது பாட்டு பாடுதல் என்றது ஒரு பெரிய காரியம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொபைலில் போட்டுட்டு கேட்குறோம். ஆனால் அதை காட்டிலும் நம்ம வாயால் கர்த்தரை என்ன பண்ணணும், பாடணும். இருதயத்திலிருந்து நீர் மீட்டுக்கொண்டு என் ஆத்துமா உம்மை பாடும் என்று சொல்கிறார். ராக்காலங்களில் கூட என்னுடைய நான் உண்மை பாட்டினால் துதிப்பேன்றார். அப்போ நம்முடைய வாயை திறந்து கர்த்தருக்கு பாடலை பாடி ஸ்தோத்திர பலியிட வேண்டியது மிகவும் அவசியம். நம்ம ஆரம்ப நாட்களில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் வாய் போட்டு உட்கார்ந்து பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இப்போ பாட்டு கேட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே நம்ம விட்டுறோம். அப்படி இல்லை, கர்த்தரை பாட்டினால் நான் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தரை நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தினாலும் பாட்டினாலும் செய்யணும். அப்போ அது விரி குழம்புள்ள காளை எழுதி பார்க்கிலும் கர்த்தருக்கு இதுவே பிரியமாக இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானது எதுனா ஸ்தோத்திரத்தினாலும் பாட்டினாலும் அவரை துதிப்பது, நன்றி பலிகளை செலுத்துகிறது. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்றியை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 4:15 கூட நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்குது. அப்போ தேவனுடைய மகிமை விளங்க வேண்டுமானாலும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கிருபை பெருக வேண்டுமானாலும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்போ ஸ்தோத்திரம் செலுத்துறதுனாலே தேவனுடைய மகிமை விளங்கும், அவருடைய கிருபையும் நமக்கு பெருகும். ஆமென், ஆமென். இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். சங்கீதம் 97 சங்கீதம் 8, 9 வசனம் சொல்லுது, let them give thanks to the Lord for his unfailing love. அவர் மாறாத அன்புக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். for his wonderful deeds to mankind. அவர் நமக்கு செய்த அற்புதமான செய்கைகள், அற்புதமான காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்கிறோம். for he satisfies the thirsty and fills the hungry with good things. hallelujah. பாருங்க, சங்கீதம் 107 8, 9 வாசிக்கிறோம், தவனமுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் தேவன் செய்த எல்லா காரியங்களும் கொஞ்சம் நினைத்து பார்த்து அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 57 வசனத்தில் இப்படி சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த வருஷமெல்லாம் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய மாறாத அன்பு, அவர் செய்த அதிசயமான கிரியைகள், அவர் நம்மளை தாகத்தை திருப்திப்படுத்தி நன்மையால நம்மளை திருப்திப்படுத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் சில கடினமான நேரங்கள் வழியா நீங்க போயிருக்கலாம், சில இழப்புகளை பார்த்திருக்கலாம், சில துக்கங்களை பார்த்திருக்கலாம், சில சந்தோஷங்களை பார்த்திருக்கலாம். உங்க நிலைமை எப்படியா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பலத்த ஜெபத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். பெற்றுக்கொண்ட இரக்கங்களுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். நன்றி சொல்லுகிற இந்த வாழ்க்கை நமக்குள்ள காணப்படும் போது, அந்த பாதையில நம்ம போகும்போது, புது வருஷத்துல நம்ம போகும்போது கவலைக்கு இடம் கிடையாது, சுயத்துக்கு இடம் கிடையாது, பெருமைக்கு இடம் கிடையாது. தேவனை பிரியப்படுத்துகிற அவருடைய கரத்துல வல்லமையான கருவிகளா இருக்கிற பிள்ளைகளாக நம்ம முன்னேறி போய்கொண்டே இருப்போம். எல்லாரும் கண்களை நாம் மூடலாம். உங்க வீட்டுகளில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடங்களை கரங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நீங்க ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தாவே நாங்க நினைத்து பார்க்கிறோம், இந்த வருடம்லாம் நீர் எங்களோட இருந்தீங்க, எங்களுக்கு நன்மை செய்தீங்கப்பா, எங்க கரம் பிடிச்சிங்கப்பா, உங்களுடைய ஞானத்தினால எங்களை நடத்துனீங்கப்பா, எங்களோடவே நீங்க வந்தீங்கப்பா, நாங்க போகிற இடம்லாம் எங்க கூட நீங்க இருந்தீங்கப்பா, எபினேசராக எங்களை நடத்துனீங்க. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு ஆபத்து விபத்துல இருந்து நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக ஒரு ராஜாவாக ஆண்டவரே, எங்களுடைய யுத்த ராஜ வீர சிங்கமாக அப்பா ஆண்டவரே, யூதராஜ சிங்கமாக எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி, நீர் எங்களுக்காக பரிந்து பேசி, நீர் எங்க எதிரிகளை துரத்தி அடிச்சப்பா, எங்களுக்கு ஜெயம் கொடுத்த கிறிஸ்துவுக்கு நாங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, நீர் செய்த நன்மைகளுக்காக
அதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்களை வாழ வைத்த எங்க ஜீவனின் அதிபதி நீங்கப்பா. உமக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களை நாங்க நினைத்து பார்க்கிறோம் ஐயா. எங்க எழுப்புகள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், பாடுகள் இருந்திருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோட வந்தீர் என்ற நிச்சயம் எங்களுக்கு உண்டப்பா. நீர் எங்களோட இருந்தீர் என்ற நிச்சயம் எங்க இருதயத்துல உண்டப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது வருஷத்துல இன்னும் சில மணி நேரத்துல நாங்க கால் வைக்க போகிறோம். உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இது மட்டும் நடத்தின எங்கள் எபினேசர், இனியும் நீங்க நடத்த வல்லவர். எங்க யூத ராஜ்ய சிங்கம், எங்களோட இருக்கிற தேவன் நீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். உமக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். இந்த வருடமெல்லாம் எங்களை நடத்துனதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பிரியாத பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் வல்லமையும் நம்மளோட சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த 25ஆம் வருடத்தை முடிக்க நமக்கு கிருபை தந்திருக்கிறார். 26வது வருஷத்திலே 2026 நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துங்கள். அப்போ இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காக நாம் குடும்பமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதியினாலும் பாட்டுகள் ஸ்தோத்திரத்தினாலும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.